Today we are going to see the topic is force and motion. This is second lesson in your science. First, what is the force and what is the motion? So நம்ம லாஸ்ட் இயரில் வந்து நம்ம டீப்பாக பார்த்துருக்கோம். ஃபோர்ஸ்னால் என்ன, ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு புஷ் ஆர் புல் நம்ம அப்ளை பண்ணோம்னா அந்த ஆப்ஜெக்டோட ஸ்டேட் சேஞ்ச் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம். ஸோ ஃபோர்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் ஒரு ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா, ஸோ சப்போஸ் அது ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அதோடைய வந்து மோஷனில் இருக்கும், சப்போஸ் மோஷனில் இருந்துச்சுன்னா ரெஸ்ட்டில் இருக்கும்னு நம்ம லாஸ்ட் இயர் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ், த டோட்டல் லென்த் ஆஃப் பாத் டேக்கன் பை அன் ஆப்ஜெக்ட் டு ரீச் ஒன் பிளேஸ் ஃப்ரம் த அதர் இஸ் கால்டு டிஸ்டன்ஸ். ஓகேவா, இப்போது ஒன் பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸ்க்கு வந்து என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போஸ் நம்ம ஸ்கூல்லேருந்து நம்ம ஹோம்க்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்படி போனால் 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஓகேவா, இப்போது இதுதான் நம்ம வந்து நான் சொல்கிற டிஸ்டன்ஸ் ஒன் எண்ட்லேருந்து அனதர் எண்டுக்கு. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னென்னு கேட்குறோம். த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த இனிஷியல் டு த ஃபைனல் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இப்போ இனிஷியலுக்கும் ஃபைனலுக்கும் இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறீங்க. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, இது 5 கிலோமீட்டர்ஸ்னால் இப்போ இது ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வருது. ஓகே, ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இதோட ஷார்ட்டஸ்ட்டு. ஓகே, லார்ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு மேக்ஸிமம் இனிஷியல் டு ஃபைனல் வந்து நம்ம டிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அதோடைய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அவ்வளோதான். போத் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் த சேம் யூனிட், தட் இஸ் த மீட்டர். ஓகேவா, இப்போது டிஸ்டன்ஸும் நம்ம லென்த்தில் தான் மெஷர் பண்ணுவோம், அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் லென்த்தில் தான். ஸோ நம்மளோட யூனிட் என்னென்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோன்னா மீட்டர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த டயக்ராம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட்டு இப்போ வந்து 3 பாத்ஸ் இருக்குது. இட் ட்ராவல் 10 கிலோமீட்டர் இன் ஃபஸ்ட்டு பாத். ஓகே, ஃபஸ்ட்டு பாத்தில் வந்து நம்ம 10 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு பாத்தில். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இந்த செகண்ட் பாத் இட் ட்ராவல் 7 கிலோமீட்டர்ஸ். ஓகே, இதான் 7 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஓகே, தேர்ட் பாத் வந்து ஃபஸ்ட்டு பாத் 10 கிலோமீட்டர்ஸ், செகண்ட் பாத் வந்து 7 கிலோமீட்டர்ஸ், தேர்ட் பாத் வந்து 5 கிலோமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம எது டிஸ்டன்ஸ் எது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எது சொல்கிறோன்னா இந்த A to Bயில் ஸ்ட்ரைட் லைனில் இருக்க இந்த 5 கிலோமீட்டர்ஸ் தான். ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த 5 கிலோமீட்டர்ஸ். ஓகே, ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த டயக்ராமும் சேம் கான்செப்ட் தான். இப்போ வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து A to Bலேருந்து 120 மீட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா, அது நம்ம என்ன சொல்லுவோம், டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இதோட ஷார்ட்டஸ்ட் லென்த்து A to B வந்து 40 மீட்டர். ஸோ இது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா, ஒரு லார்ஜஸ்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று சேம் கான்செப்ட். இது வந்து நம்ம என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குதுன்னு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா, the path in which a rabbit ran shown in the figure. Find the distance and the displacement of in the two figures. Let us consider that each square is 1 unit of square meter. ஓகேவா, ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த டேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்கொயரும் வந்து 1 ஸ்கொயர் மீட்டர். இந்த ரேபிட் வந்து ஏலேருந்து பி வரையும் ட்ராவல் பண்ணுது. ஸோ வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. ஸோ இது டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன இருக்குது, 17 ஸ்கொயர் மீட்டர்ஸ். ஓகேவா, ஸோ இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம்னா 1 2 3. ஓகே, இதுதான் நம்ம நான் சொல்கிறேன் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ 3 ஸ்கொயர் மீட்டர்ஸ். இப்போ டிஸ்டன்ஸ் 17 இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 3 இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன்று அகெயின் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் என்ன இருக்குது, 1 2 3 4 5 6 7 8. ஸோ அது மாதிரி வந்து ஒரு 23 இருக்குது. இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஒன்லி 1. ஓகேவா, A to Bலேருந்து ஒன்லி 1 பாக்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ ஒன்லி 1 டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த டயக்ராம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன்று டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு வந்து டூ இதுவும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது. ஓகே, when we represent the displacement we use a positive or negative sign depending on the direction with which in travel. ஓகேவா, இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம பாசிட்டிவ் சிம்பிள்லேயும் நம்ம மென்ஷன் பண்ணலாம், நெகட்டிவ் சிம்பிள்லேயும் மென்ஷன் பண்ணலாம். அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா ஒரு டைரக்ஷனை பேஸ் பண்ணி நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பர்சன் வந்து A to Bயில் மூவ் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் த பாசிட்டிவ்.
ஓகே, அதே B to A மூவ் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் நெகட்டிவ். ஓகேவா, இந்த பாத்தில் மூவ் ஆச்சுன்னா அது பாசிட்டிவ். ஸோ அகெயின் ரொட்டீனில் வந்து யூடர்னில் வந்து இந்த பாத்தில் வந்துச்சுன்னா அது நெகட்டிவ்னு சொல்கிறோம். ஸோ வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பாசிட்டிவாக மென்ஷன் பண்ணலாம், நெகட்டிவாக மென்ஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நாட்டிக்கல் மைல். திஸ் இஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். நாட்டிக்கல் மைல்னால் என்ன சொல்கிறோன்னா இஸ் த யூனிட் ஃபார் மெஷரிங் த டிஸ்டன்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் aviation and sea transportation. ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஷிப்ஸில் அப்புறம் ஏரோப்ளைன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். 1 nautical mile இஸ் எவ்வளோ சொல்கிறோம், 1.852 kilometers. ஓகே, 1 nautical mile is 1.852 kilometers. The unit for measuring the speed of aeroplane and ships is knot. ஓகேவா, இப்போ நம்ம ஏரோப்ளைனில் அண்ட் ஷிப்ஸில் வந்து நம்ம ஒரு ஸ்பீட் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா நாட் அப்படின்னு மெஷர் பண்ணுவோம். ஸோ நம்ம கிலோமீட்டர் பர் ஹவர் சொல்கிறோம்ல, அதை நம்ம நாட்னு வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். 1 knot இஸ் த ஸ்பீட் டேக்கன் டு ட்ராவல் 1 nautical mile in hour. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. இப்போது ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டினா நம்ம என்ன சொல்கிறோம், 1 kilometer. இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், 1 kilometer per hour. ஸோ நம்ம 1 kilometer per hour வந்து நம்ம 5/18 meter per second போட்டிருக்கோம். ஓகே, 1 kilometer per hour தான் போட்டிருக்கோம், 5/18 meter per second. அப்போது 1 kilometerனால் எவ்வளோ சொல்கிறோம், 1 kilometer மீன்ஸ் 1000 meter. ஓகேவா, 1000 meter. அப்போது 1 hourனால் எவ்வளோ, 1 hour வந்து 60 minutes into 60 seconds. ஓகேவா, ஸோ 60 into 60 3600 seconds. ஓகே, அப்போ ரிமைனிங் டைம் என்ன இருக்குனாங்க 1000/3600 இருக்குது. ஓகேவா, 1000/3600. ஸோ 0 கேன்சல்ட். ரிமைனிங் டைம் வந்து 2 5s are 10 and 2 18s are 16. ஸோ 5/18 meter per second. ஓகே, 1 kilometer per hour நம்ம எப்படி சொல்லணும்னா 5/18 meter per second அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்பீடு. ஓகே, ஸ்பீட்னு என்ன சொல்கிறோன்னா இட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஓகே, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஸ்பீடுன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஒரு ஃபார்முலா என்னென்னா டிஸ்டன்ஸ் பை டைம். இதோட யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட். ஓகே, டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்னா மீட்டரில் மெஷர் பண்ணுவோம், டைம் வந்து செகண்ட்ஸில் மெஷர் பண்ணுவோம். ஸோ மீட்டர் பர் செகண்ட். We can classify speed into 2 types. Speed வந்து there are 2 types. One is the uniform speed and another one is the non-uniform speed. Okay, first uniform speed என்னன்னு பார்க்க போகிறோம். Uniform speed means if a body in motion covers equal distance in equal interval of time, then the body is said to be in uniform speed. ஓகேவா, ஸோ இப்போ யூனிஃபார்ம் ஸ்பீட் என்ன சொல்கிறோம், இப்போ வந்து ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல் டைம் இன்டர்வலை நம்ம மேட்ச் பண்ணுவோன்னா அதுதான் நான் சொல்கிறேன்னா ஸ்பீட், யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு 1 kilometer வந்து 1 kilometer நம்ம எவ்வளோ போடுறோம்னா ஒரு 30 minutesல வந்து நம்ம ரீச் பண்ணுறோம். அகெயின் வந்து 1 kilometer வந்து 30 minutesல ரீச் பண்ணணும். ஓகேவா, இப்போ 2 kilometers வந்து நம்ம 1 hourல ரீச் பண்ணியிருக்கோம். அப்போ 3 kilometers எவ்வளோ நேரம் ஆகும், 1 hour 30 minutes. அப்போ 4 kilometer 2 hours. இது மாதிரி வந்து யூனிஃபார்ம் டைம் இன்டர்வல் அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு. நான் யூனிஃபார்ம் ஸ்பீட்னா என்ன சொல்கிறோம், அப்போது அது வந்து ஒரு நான் யூனிஃபார்மாக இல்லாமல் இருக்கிறது. இஃப் எ பாடி கவர்ஸ் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். இப்போ அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு 1 hourல வந்து நம்ம 30 kilometers வந்து நம்ம க்ராஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த 1 hourலேயே நம்ம என்ன பண்ணோம், 30 kilometers க்ராஸ் பண்ணால் தான் அது யூனிஃபார்ம் ஸ்பீடு. அடுத்த 1 hour நம்ம எவ்வளோ போகிறோம், 40 kilometers போகிறோம். அதுக்கு அடுத்த 1 hourல 20 kilometers போகிறோம். ஸோ வந்து நம்ம அந்த ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் நம்ம கவர் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் நம்ம வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்னா ஆவரேஜ் ஸ்பீட் நம்ம எடுக்கிறோம். ஆவரேஜ் ஸ்பீட் எப்படி பண்ணுவோம், டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன் டு ட்ராவல் த டிஸ்டன்ஸ். ஓகேவா, ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன் டு ட்ராவல் த டிஸ்டன்ஸ். ஸோ அதை நம்ம பண்ணோம்னா ஆவரேஜ் ஸ்பீட் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் வெலாசிட்டி.
ஓகே, வெலாசிட்டின்னு என்ன சொல்கிறோம்? வெலாசிட்டி இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்சிங் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகிறது தான் நம்ம வெலாசிட்டின்னு சொல்கிறோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஃபார்மில் என்ன சொல்கிறோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். SI யூனிட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் மீட்டர் பர் செகண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்னா மீட்டர், அதாவது லென்த்து. ஓகே, டைம் வந்து செகண்ட். ஸோ மீட்டர் பர் செகண்ட். நம்மளுக்கு வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன ப்ராப்ளம்? If an athlete in the diagram take 25 seconds to complete a 200 meter sprint event, find your speed and velocity. ஸோ இங்கே என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்பீடும் வெலாசிட்டியும் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு அத்லெட் வந்து 200 மீட்டர்ஸ் கிராஸ் பண்ணுறாரு. எவ்வளோ நேரத்தில்னா 25 செகண்ட்ஸில். அப்போது 200 மீட்டர்ஸ் வந்து 25 செகண்ட்ஸில் கிராஸ் பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணுவோம்னா டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் பை டைம்னா என்ன தெரியும் நம்மளுக்கு? டிஸ்டன்ஸ் வந்து 200 மீட்டர்ஸ் பை 25 செகண்ட். ஸோ 25/8. ஓகேவா? 25 வந்து 4 டைம்ஸில் இருக்குது 200. ஸோ 8 மீட்டர் பர் செகண்ட் ஃபஸ்ட் ஒன்று. நெக்ஸ்ட் ஒன் வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். 200 மீட்டர்ஸில் இருக்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து 50 மீட்டர்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன இருக்குது? 50/25. ஸோ 50/25. 50/25னா 2 டைம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 2 மீட்டர் பர் செகண்ட் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஸோ யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு என்ன இருக்குது? A body has uniform velocity if it covers equal displacement in the same direction in equal interval of time. For example, light travels through vacuum. ஓகேவா? இப்போது யூனிஃபார்ம் வெலாசிட்டி என்ன சொல்லணும்னா, இப்போ வந்து ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து சேம் டைரக்ஷன்லேயும் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் நம்ம க்ராஸ் பண்ணுறது தான் சொல்கிறோம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து லைட் ட்ராவல். இப்போ லைட் வந்து எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி தான் அது வந்து லைட் பாஸ் பண்ணும். ஓகேவா? இப்போ லைட் வந்து அதோடைய வே மாற்ற ஸ்ட்ரைட் லைனில் தான் ட்ராவல் ஆகிட்ருக்கோம். அதை நம்ம எதுக்கு சொல்கிறோம்? யூனிஃபார்ம் வெலாசிட்டி. நெக்ஸ்ட்டு நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. இஃப் எய்தர் ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் சேஞ்ச் இன் த வெலாசிட்டி இஸ் நான் யூனிஃபார்ம். ஓகேவா? சப்போஸ் வெலாசிட்டியில் வந்து ஸ்பீடோ இல்லை டைரக்ஷனோ சேஞ்ச் ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து ட்ரெயின் ஸ்டார்டிங் அண்ட் மூவிங் அவுட் ஆஃப் த ஸ்டேஷன். ஓகேவா? அதோடைய ஸ்டார்டிங் வந்து ஸ்லோவாக இருக்குது அண்ட் எண்டிங் வந்து அதோடைய டைரக்ஷன் மாறுது. ஓகேவா? ஸ்பீடாக டைரக்ஷன் இடத்துல சேஞ்ச் ஆகுது தான் நான் சொல்கிறோம் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன்று ஆவரேஜ் வெலாசிட்டி. ஓகே, ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். இப்போது யூனிஃபார்ம் வெலாசிட்டி தான் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ சப்போஸ் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ அப்போ நம்ம டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a car travel at 5 km due to east and makes a U-turn to travel another 7 km. If time taken for the whole journey is 0.2 hours, calculate the average velocity. இப்போது இங்கே ஒரு கார் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த கார் வந்து எப்படி இருக்குன்னா இந்த சைடு 5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் ஆகுது. அகெயின் இந்த U-டர்னில் 7 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த ஏரோமா இருக்குது, இந்த ஏரோமா இருக்குது. நம்ம ஆல்ரெடி டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். பாசிட்டிவ் சைனும் இருக்குது, நெகட்டிவ் சைனும் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம எப்படி எடுக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து 5 ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த U-டர்ன் வரையும் 5 எடுத்திருக்கோம். இப்போ வந்து டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க. டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நம்மளுக்கு என்ன வேணும்? ரெண்டும் ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து 5 அகெயின் ரிட்டன் வர்றது -7. ஏன்னா இது வந்து டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இது டைரக்ஷன் எப்படி இருக்குது? ஆப்போசிட்டில் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ அது -7 போட்டிருக்கோம். ஸோ 5 - 7 டிவைட் பை 0.2. அப்போது -2 டிவைட் பை 0.2. ஓகேவா? -2 டிவைட் பை 0.2. அப்போது நம்ம இங்கேயும் மேலே 10ஆல் மல்டிபிள் பண்ணுவோம், இங்கே நம்ம 10ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ என்ன வரும்? மேலே -20 பை கீழே என்ன வரும்? 2. அப்போ 2 10s are 20. அப்போ ஆன்சர் வந்து -10 வந்திருக்கு. ஓகேவா? ஸோ -10 km/h. இப்போ நமக்கு km/h என்னென்னு தெரியும்? 5/18 தெரியும். ஓகேவா? அப்போது -10 × 5/18. அப்போது 5. இப்போ இது எப்படி பண்ணலாம்? -50. 10 × 5 சார் -50 டிவைட் பை 18. இப்போது 2 25 சார் 50, 2 9 சார் 18. ஓகேவா? ஸோ அப்போ டேர்ம் நான் வருது 25/9 வந்திருக்கு ஆன்சர். 25/9.
ஓகேவா. இங்கே அகைன் நம்ம 25/9 போட்டால் என்ன வரும்? 0.28 மீட்டர் per செகண்ட். ஸோ அதுதான் நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டயக்ராம். ஓகேவா. ஸோ இஸ் ரிலேஷன் பிட்வீன் டிஸ்டன்ஸ், வெலாசிட்டி அண்ட் டைம் ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வேணும்னா என்ன பண்ணுவோம்? ஸோ டிஸ்டன்ஸ் வேணும்னா வெலாசிட்டி இன்ட்டு டைம். ஓகேவா. ஸோ வெலாசிட்டி இன்ட்டு டைம் இப்படி வரும். இப்போ அதனோட வெலாசிட்டி ஃபார்முலா வேணும்னா இது டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் பை டைம். நெக்ஸ்ட் டைம் ஃபார்முலா வேணும்னா இது வேணும்னா d/v. d/v. ஸோ நம்ம இந்த டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபார்முலாஸ் வந்து எழுதலாம். ஓகேவா. இப்போது நெக்ஸ்ட் ஒன்று, ஸோ சம் புக் பேக்ஸ் ஃபார்முலாஸ் இருக்குது, புக் பேக் கொஸ்டின்ஸ். ஸோ ஸ்பீடு அண்ட் வெலாசிட்டியை பேஸ் பண்ணி நம்மளுக்கு சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், calculate the velocity of car traveling with a uniform velocity covering 100 meter distance in 4 seconds. ஓகேவா. ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போனால் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? 100 மீட்டர்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த டைம் வந்து 4 செகண்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 100/4னா வரும் 100/4 25. ஓகேவா. ஸோ 25. ஓகேவா. அப்போது 25 மீட்டர் per செகண்ட்னா ஃபஸ்ட் ஒன் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், Usain Bolt covers 100 meter distance in 9.58 seconds. ஓகே, 100 meters வந்து 9.58 செகண்ட்ஸில் வந்து க்ராஸ் பண்ணுறாரு. Calculate his speed. Who will be better winner if Usain Bolt complete with a cheetah running at speed of 30 meter per second? ஸோ Usain Bolt வந்து என்ன பண்ணுறாருன்னா 100 meters வந்து 9.58 செகண்ட்ஸில் வந்து க்ராஸ் பண்ணுறாரு. ஓகேவா. அப்போ அவருடைய ஸ்பீடு என்ன? ஆனால் சீட்டாவோடைய ஸ்பீட் வந்து 30 மீட்டர் per செகண்ட். ஸோ இதில் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீட் ஆஃப் த உசைன் போல்ட், அது ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா. ஸோ ஸ்பீட் ஆஃப் த உசைன் போல்ட் என்ன சொல்கிறோம்? டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா. ஸோ டிஸ்டன்ஸ் இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு? 100. டிஸ்டன்ஸ் இவ்வளோ இருக்குது 100. அண்டு டைம் வந்து 9.58 இருக்குது. ஓகே, 9.58 இருக்குது. ஃபர்தராக நம்ம ரெண்டு டிவைட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும்னா 10.43 மீட்டர் per செகண்ட். ஸோ உசைன் போல்ட்டோட ஸ்பீட் என்ன இருக்குது? 10.43 மீட்டர் per செகண்ட். பட் சீட்டாவோடைய ஸ்பீட் என்னென்னா 30 மீட்டர் per செகண்ட். ஸோ இல்லை ஹூஸ் த வின்னர்? சீட்டா இஸ் த வின்னர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், யூ ஆர் வாக்கிங் அலாங் ஈஸ்ட் கவரிங் a distance of 4 meter, then 2 meter towards south, then 4 meters towards west, and the last 2 meters towards north. You cover the total distance in 21 seconds. What is your average speed and average velocity? ஓகேவா. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈஸ்ட்டில் வந்து 4 மீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஓகேவா. 4 meters ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஈஸ்ட்டில். அண்ட் அகெயின் வந்து சவுத்தில் வந்து 2 meters ட்ராவல் பண்ணியிருக்கோம். 4 மீட்டர், நெக்ஸ்ட்டு 2 மீட்டர், அப்புறம் திருப்பி வெஸ்ட்டில் வந்து 4 மீட்டர், அப்புறம் மறுபடியும் நார்த்தில் வந்து 2 meters. ஓகேவா. ஸோ டோட்டலாக நம்ம 4 8 + 4 வந்து 12 meters வந்து க்ராஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. இப்போ நம்ம என்னென்ன கால்குலேட் பண்ணணும்னா ஆவரேஜ் ஸ்பீடு அண்டு ஆவரேஜ் வெலாசிட்டி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ ஆவரேஜ் ஸ்பீடோடைய வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு ஆவரேஜ் வெலாசிட்டி என்னென்னு பார்க்க போகிறோம். ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு 0. ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு 0. ஏன் 0னா இங்கே வந்து டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு 0. ஏன்னா எந்த எண்டிங்கில் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த எண்டிங்லேயே ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே போயிட்டு இது வந்து அகெயின் டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கேயே வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. அதனால் நம்ம எந்த ஒரு கால்குலேஷனும் இல்லாமல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0ன்னு போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்பீடோடைய ஃபார்முலா என்னென்னா டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகேவா. டிஸ்டன்ஸ் பை டைம். இங்கே டிஸ்டன்ஸ் வந்து டோட்டலாக 12 meters வந்து க்ராஸ் பண்ணியிருக்காங்க இன் 21 செகண்ட்ஸில். ஸோ நம்ம ஃபர்தராக அதை வந்து டிவைட் பண்ண என்ன வருதுன்னா 0.571 மீட்டர் per செகண்ட் வந்திருக்கு ஆன்சர். ஓகே. ஸோ 0.571 மீட்டர் per செகண்ட். ஸோ நம்ம இது யூஸ் பண்ணி இந்த கால்குலேஷனை போட்டுடலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸோ இது வரையும் பார்த்துருக்கோம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்ட் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்சலரேஷன், அப்புறம் வந்து அதோடைய சம் டயக்ராம்ஸு, கிராஃப் மெத்தட்லாம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.